ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இதில் நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தோன்னா, அந்த கைவினைப் பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க இல்லைங்களா? அதில் யார் நிறைய சம்பாதிக்கிறாங்க, எந்த நாட்டு பிரஜை அப்படிங்கிறத அதை பற்றி தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸும் ஷார்ட்ஸும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா 2 படைத்தளபதி தான் வந்து அதை வந்து சூஸ் பண்ணி அதாவது அந்த ஒரு ஒரு ஊர்லேயும் 10 கைவினைப் பொருட்கள் வந்து செலக்ட் பண்ணி அதை ஏற்றுமதி பண்ணணும். அந்த சரக்கு கப்பலில் ஏற்றிட்டு அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க்கு. அப்படி இருக்க பட்சத்தில் யார் வந்து நல்ல அந்த அந்த பொருள் வந்து நல்ல விலை போகுதோ அந்த நாடு தான் வின் பண்ண மாதிரி கணக்கு, ஓகேங்களா? இதில் வந்து 2 பக்கம் படை தளபதினா மஞ்சரியும் தீபக்கும் தான். இதில் மஞ்சரியை டெசிஷனே எடுக்க விடாமல் எல்லா இடத்துலையும் அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு மாதிரி மேனிப்புலேட் பண்ணி இதை நீ செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தீபக் வந்து ஃபோர்ஸ் பண்ணதை நம்மளால் பார்க்க முடியுது. 2 பேருக்குமே வந்து அந்த ஈக்குவல் ரோல் தான் இருக்காங்க, ஓகேங்களா? இப்போது அந்த சைட் கேர்ள்ஸ் டீமில் அவங்க வந்து ஜாக்லின் வந்து அந்த மாலை அதெல்லாம் சொல்லும்போது இது மாலை மாதிரியே இல்லை, உருண்டையாக இருக்குது அப்படின்லாம் வந்து தீபக் சொல்லும்போது ஓகே, இவருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது, அதனால் வந்து இல்லை அது ஈரமாக இருக்குது அதனால் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அங்கே ஒன்று சொல்கிறீங்கல்ல, இது சரியில்லை அது சரியில்லைன்னு. அப்போ அதே மாதிரி உங்கள் டீமில் வந்து முத்து வந்து வரும்போதே வந்து அந்த பாட்டெல்லாம் பாடி இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். அதாங்க பாய்ஸ் டீமில் முத்துவை தவிர வேறு ஏதாவது கேம் ஆடுறாங்களான்னு கேட்டால் வாய் பேசுகிறதும் கிடையாது, கேம் ஆடுறதும் கிடையாது, ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது கூட கிடையாது. இன்ஃபேக்ட் கேட்டால் முத்துவை கூட பின்னாடி போய் குறை சொல்கிறாங்க. இவங்க ஒருத்தர் ஜெஃப்ரியும் வந்து விஷால் அருண்லாம் பின்னாடி போய் குறை சொல்கிறாரு. ஆனால் முன்னாடி வந்து அந்த ஒரு டீமை கோஆர்டினேட் பண்ணி ஆடிடுறாங்க அந்த கேமை. ஆனால் பார்க்க போனால் அந்த டீமில் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பிளேயர், ஓரளவுக்கு இல்லை என்ன சொல்கிறது, ஓரளவுக்காவது அந்த கேமை புரிஞ்சுக்கிட்டு ஆடி பண்ணுறது அப்படிங்கிறது முத்து மட்டும்தான் இருக்கார். முத்து அந்த டீம்லேருந்து வெளில வந்துட்டா இல்லை ஒரு வழியாக வந்து முத்து ஒரு சீக்ரெட் டாஸ்க் ரூமில் வெளில அவங்களுக்கு தெரியாமல் பாய்ஸ் டீம்லேருந்து கூப்பிட்டு வெளில அனுப்பிச்சிட்டு சீக்ரெட் ரூமில் வச்சுட்டுலாம் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஒரு ஒரு 2 நாளைக்கு பாய்ஸ் டீம் விளையாடுறதுக்கு கண்டென்ட்டே இல்லைங்க. ஆப்வியஸாக அப்போ வந்து கேர்ள்ஸ் டீம் அடித்து ஆடுவாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து பாய்ஸ் டீம் ஒன்றுமே கேர்ள்ஸ் டீம் கிட்ட வந்து நீங்கள் டஃப் ஃபைட்டே கொடுக்கவே முடியாது பாய்ஸ் டீம். ஏன்னா முத்துவை வச்சு மட்டும்தான் நீங்கள் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவங்கவுங்களுக்கு தனித்தனியாக எந்த மூலையுமே கிடையவே கிடையாது. இப்போ ஒரு வாய்ப்பு இப்போ இந்த டாஸ்கில் கூட பாருங்களேன், அந்த கைவினைப் பொருட்கள் இத்தனைக்கும் ஒரு முத்து அந்த டாஸ்கில் என்னவா இருக்காரு, தெளிவில்லாத ஒரு பைத்தியக்காரர் அப்படிங்கிற ஒரு ரோல் தான் அவருக்கு இருக்குது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் எப்படி அவ்வளோ தெளிவாக வந்துட்டு அதை பேசுகிறாரு எனக்கு புரியல. பிரஜையாக பேசுகிறாருன்னா கூட இருக்கிற பிரஜை மற்றவங்களும் பேசணும்ல. சிவகுமார் பேசலாம், ஆனந்தி பேசலாம், ஏன் அருண் பேசலாம், ஏன் அவங்கெல்லாம் பேசவே இல்லை? இவர் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமே பாருங்கள் எவ்வளோ அழகாக சொல்கிறாரு. அது அவரோட டேலண்ட் தான், யூனிக் டேலண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் முத்துவை வச்சு மட்டுமே அந்த பாய்ஸ் டீம் ப்ளே பண்ணிருக்கீங்களே, அப்போ நீங்கள் கேர்ள்ஸ் டீமை வெளில அனுப்பிச்சிட்டு முத்துவை வச்சே அந்த ஃபுல் பாய்ஸ் டீம் ப்ளே பண்ணிட்டு முத்து கப்பு கொடுத்துருங்க. அந்த ஒரு 10 பேர் மட்டுமே பாய்ஸ் டீம் வச்சு ப்ளே பண்ணுங்க முத்து வச்சு. கேர்ள்ஸ் டீம்னு ஒன்று வந்து தனியாக நீங்கள் வச்சு வந்து நீங்கள் பாய்ஸ் டீம் வந்து டாமினேஷன் பண்ணுவாங்க, அப்படியே வந்து ப்ரோவோக் பண்ணுவாங்க, ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கேர்ள்ஸ் எதுவுமே கேம் ஆடக்கூடாது, ஈக்குவல் டஃப் ஃபைட் கொடுக்கக்கூடாது. இப்போ கூட இந்த இடத்துல மஞ்சரி வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நான் அதுக்குன்னு மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணல. தீபக் அவ்வளோ வந்து ஒரு அந்த அந்த ஃபுல் டாஸ்க்கும் தன்னோட கையில் இருக்க மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தன் முன்னாடி ஒரு பொண்ணு நின்று பேசக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டபனாக இருக்கார். அது ஜாக்லின் அப்போ அந்த டாஸ்கில் பண்ணதாகட்டும், சௌந்தர்யா ஜஸ்ட் லைக் தட் அந்த பிங்க் கலரை தொட்டதாகட்டும், இப்போ வந்து மஞ்சரி பேசுறதாகட்டும். ஆனால் இவருக்கு அன்ஷிதாவை மட்டும் பிடிக்கும், பவித்ராவை மட்டும் பிடிக்குமா? ஏன்னா அவங்க பேச மாட்டாங்க, முன்னாடி நின்று கேள்வி கேட்க மாட்டாங்க, அதனால பிடிக்கும். மஞ்சரி கொஞ்சம் ஸ்டபனாக, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், மஞ்சரி கொஞ்சம் ஸ்ட்ராங் பிளேயர் தான், அவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் தாங்க காட்டுறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, நம்ம கூட ஸ்டார்டிங்கில் மஞ்சரி இன்ஃப்ளூயன்சிங் ரியான் கூட ஒன்று போட்டிருப்பேன். அவங்க வந்து முத்துக்கு ஈக்குவலாக ஒரு டஃப் கொடுக்கணும் அந்த கேமில் வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்காக தான் பேசுவாங்க. இப்போ கேப்டனாகவும் இருக்காங்கன்னா அவங்க ஸ்டாண்ட் அவங்க எடுக்க தான் செய்வாங்க. தப்போ சரியோ அவங்களுக்கான கேம் அவங்க ஆடதாங்க செய்வாங்க. அது எப்படிங்க நீங்கள் பேசவே கூடாதுன்னு சொல்லுவீங்க? அந்த முத்து வந்து அந்த அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு, அவர் மாதிரி மாதிரி ஒன்று பண்ணியிருக்காரு. அந்த அரிமா அந்த நாட்டோட மாதிரி பண்ணியிருக்கு, அதை அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அப்புறம் சிறந்த அந்த கூர்வால், எங்கள் நாட்டோட கூர்வால் 15 தலைமுறையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அது வந்து இவங்க இவ்வளோ தான் 300 தான் போடுவேன், 350 தான் போடுவேன்னு பேசும்போது நீங்கள் 350 சொல்லுங்கள், ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. இது என்ன 300 தான் போடுறீங்க, ஜனங்க பார்த்து நீங்கள் செய்கிறது கூட தான் தீபக் சார் ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க இவ்வளோ நாள் செஞ்சதையும் பார்க்குறாங்க, இப்பயும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு பார்க்கறத தவிர ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா உங்கள யாருமே தான் கேள்வி கேட்கலையே. விஜய் டிவியும் வந்து நீங்க பண்றத ஃபுல்லா வெளில காட்ட மாட்றாங்க. ஹோஸ்ட்டும் வந்து வந்து உங்கள வந்து நீங்க ஒண்ணுமே பண்ணாத மாரி நீங்க மேல் ஈகோல தான் பண்றீங்கன்னு தெரிஞ்சாலுமே ஜாக்லின திட்டிட்டு உங்கள உட்கார வச்சுடுறாங்க. உங்களுக்கான சீனியாரிட்டி ரெஸ்பெக்ட்ட குடுத்து, உள்ள டீம்க்குள்ளேயுமே வந்து உங்க மேல நெறைய கான்ட்ரோவர்சி சிவகுமாருக்கு இருக்கு. அப்புறம் வந்து விஷாலுக்கு இருக்கு. ஸ்டார்ட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா, ஏன் ஜெஃப்ரிக்கு கூட இருக்கு. யாரும் காட்ட மாட்றாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து நீங்க பண்றது ஜனங்க பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒண்ணும் பண்ண முடியல. ஹோஸ்ட்டும் ஒண்ணும் பண்ண மாட்றாரு. பிபி டீமும் வந்து உங்கள வந்து சப்பக்கட்டு கட்டி உட்கார வச்சிருக்காங்க. அதனால நீங்க இவ்வளோ பேசுறீங்க. ஆனா அங்க மத்த கேர்ல்ஸ்க்கோ, மத்த பிளேயர்ஸ்க்கோ அங்க ஸ்ட்ராங்கா பேச முடியல. ஸ்டாண்ட் எடுக்க முடியல. உங்க முன்னாடியே அங்க ஸ்டாண்ட் எடுக்க முடியல வீட்டுக்குள்ள. அப்போ அவங்க ஹோஸ்ட் முன்னாடிலாம் என்னத்த எடுக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. அதனால தான் கம்முன்னு சைலன்ட்டா டவுன் ஆயிடுறாங்க. இந்த இடத்துல அது அவ்ளோ ஸ்ட்ராங்கா பேசுறாரு. அவரு தீபக் வந்து
மஞ்சரி கிட்ட. அந்த கூர்வால் பத்தி பேசும். அப்புறம் அந்த அன்னப்பறவை அப்படின்னு சொல்றாங்க. அது அன்னப்பறவையா, மயிலான்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னு பாருங்க. இதுல வந்து அந்த அன்னப்பறவைன்னு சொன்னா, நான் மயிலுன்னு நெனச்சு மார்க் போடலான்னு வந்தா, நீங்க அன்னப்பறவைன்னு சொல்றீங்க அப்படின்னு மஞ்சரி சொல்றாங்க. இதுல அன்னப்பறவைக்கு வந்து கழுத்து வந்து நீளமா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. 1. அதுக்கப்புறம் இந்த அரிமா நாட்டு இது ரெப்ரசன்ட் பண்ற மாரி அரிமா அப்படிங்கிற அனிமல் செய்றாங்க. அதுல வந்து அதோட கண்ணுக்காக வந்து வைடூரியம் இது ரத்தினம் தங்கத்துல செய்ற மாரியோ, ரத்தினம் வச்சிருக்க மாரியோ சொல்றாரு. அங்கேயும் கொஸ்டின் பண்றாங்க மஞ்சரி. ரத்தினம் வந்து எந்த கலர்னா, இந்த கலர் தான்னா, ரத்தினம் ரெட் கலர்ல தான் இருக்கும். சிகப்பு தான் அப்படின்னும்போது, மஞ்சள் மஞ்சள் எந்த ஊர்ல இருக்கும் ரத்தனம் அப்படின்னு. நீங்க சொல்லுங்க. மஞ்சள்ல இருக்குமா? ரத்தனம் சிகப்புல இருக்குமா? அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதுக்கும் ஒரு கவுண்டர் அவர் குடுக்குறாரு முத்து. அரிமா நாட்ல அது கூட வித்தியாசமா தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அப்படிங்கிற மாரி சொல்றாரு. ஸோ இவ்ளோ டேலண்டடா பேசுற ஒரு கைக்கு ஈக்குவல் டஃப் அந்த வீட்ல குடுக்கணும்னா, அவங்களுமே கொஞ்சம் ஸ்மார்ட்டாவும், ஸ்ட்ராட்டஜியாவும் ஏன் மேனிபுலேட்டிவா கூட தான் இருக்கணும். தப்பு இல்ல தான். நீங்க கேம் சுவாரஸ்யத்துக்காக ஒருத்தர இப்படி உள்ள வச்சிருப்பீங்கன்னா, அதே கேம் சுவாரஸ்யத்துக்காக ஈக்குவல் டஃப் குடுக்குற ஒருத்தர் ஆப்போசிட் டீம்ல இருக்கணும். அவங்க வந்து ஈக்குவல் டஃப்பே குடுக்கக்கூடாது. முத்து எது பண்ணாலும் சரி, முத்து எது பண்ணாலும் சுவாரஸ்யம், முத்து எது பண்ணாலும் ஸ்ட்ராட்டஜி, முத்து எது பேசினாலும் ரூல்ஸு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, அதே மாரி அடிச்சு ஆடுறதுக்கு ஒரு பிளேயர் அங்க வேணும், கேர்ல்ஸ் டீம்லயும். அத நீங்க வளரவே விட மாட்றீங்க. ஸ்டார்ட்டிங்லயே கட் பண்ணி விட்டுடுறீங்க. இப்ப வந்து சௌந்தர்யா தான் கொஞ்சம் அங்கங்க பேசிட்டு இருக்காங்க. அவரையும் தீபக்கோ, முத்துவோ பின்னாடி போய் மார்க் பண்றத நம்மளால பார்க்க முடியுது. விஷால்லாம் மார்க் பண்ணி அவங்கள டவுன் பண்ணி ஓரளவுக்கு அவங்களுக்கு உண்மை தெரியுது, தெரியலனாலுமே, அங்க டாஸ்க்குள்ளயுமே, கேம்க்குள்ளயுமே அது நடக்க தான் செய்யுது. இருந்தாலும் அவங்க எழுந்து வந்து திருப்பி திருப்பி ஒரு கவுண்டர் குடுத்துட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்க. ஜாக்லின்லாம் டோட்டலா டவுன் ஆயிட்டாங்க. தர்ஷிகாவாலலாம் வந்து இதுக்கு மேல பாய்ஸ் டீம்க்கு எதுக்கு நின்னு ஸ்டாண்டே குடுக்க போறதில்ல. விஷாலால டோட்டல் அவங்க வந்து அந்த கேம்லேருந்தே போயிட்டாங்க. அவங்கலாம் அந்த அந்த கேம் வந்து இதுக்கு மேல வந்து அவங்களே விட்டுட்டு வெளில வந்துரலாம். இதுக்கு மேல அவங்க ஸ்ட்ராட்டஜிலாம் 200 ஸ்ட்ராட்டஜிலாம் ஒண்ணுமே ஆகாது. 0%க்கு போயிட்டாங்க. அப்போ டஃப்லாம் அவங்க குடுக்கவே மாட்டாங்க பாய்ஸ் டீம்க்கு. பாய்ஸ் டீம்க்கு டஃப் 3 பேருக்கு டஃப் குடுக்கணும் கேர்ல்ஸ் டீம்லேருந்து. விஷால், முத்து, தீபக் இவங்க 3 பேருக்கு யார் ஈக்குவல் டஃப் கேர்ல்ஸ் டீம்ல குடுக்க ரெடியா இருக்காங்களோ, அவங்க மட்டும் தான் அந்த வின்னருக்கான அந்த ஒரு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. டைட்டில் வின்னருக்கு. ஆனா அந்த அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய பிபி டீம், கேர்ல்ஸ் டீம் குடுக்கவே இல்ல. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி குடுக்கல. இங்க ஒன் சைடா தான் கேம் போயிட்டுருக்கு. நான் திருப்பி திருப்பி இத தான் சொல்லிட்டுருக்கேன். நீங்க பாய்ஸ் டீமுக்கு தான் கப்ப குடுக்கணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க டாமினேஷன மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க தப்பு செஞ்சா கேள்வி கேட்க மாட்டோம். முத்து ரூல்ஸே ஃபாலோ பண்ணலனாலும் நாங்க அத சொல்ல மாட்டோம். அருண் வந்து கேப்டனா இருந்தாலும், வைஸ் பிரின்சிபலா இருந்தாலும், அவர் என்ன பண்ணாலும் சரி. ஆனா மஞ்சரி கேப்டனா இருந்தாலும், இல்ல டாஸ்க்குள்ள விளையாடினாலும், அவங்க என்ன பண்ணாலும் தப்பு. அப்படிங்கிற மாரி நீங்க எடுத்து வைப்பீங்கன்னா, இல்ல உள்ள இருக்க கேர்ல்ஸ வந்து பாய்ஸ் டாமினேட் பண்ணி, மார்க் பண்ணி தான் கேம் ஆடுவாங்கன்னா, நீங்க பாய்ஸ மட்டுமே வச்சு கேம் ஆடிட்டு, ஜஸ்ட் வந்து நீங்க டைட்டில் வின்னரையும் வந்து முத்துவுக்கே குடுத்துட்டு விட்டுருங்க. நீங்க யாருக்கு வேணா அதான் சொல்றேன். அந்த 10 பாய்ஸ் குரூப்ல கூட முத்து மட்டும் தான் அந்த ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கு. டைட்டில் வின்னர் பண்றதுக்கு. அத இவங்களே விட்டு குடுத்துருவாங்க. அங்க வேற யாரெல்லாம் வாங்கலாம் மாட்டாங்க. நீங்க அப்படி பாய்ஸ் டீம் யாருக்கா குடுக்கணும்னா முத்துக்கு தான் வரும். ஆனா கேர்ல்ஸ் டீம்ல அதுக்கு போட்டி போடுறதுக்காக அவங்கவங்க அதனால தான் அங்க யூனிட்டி இருக்க மாட்டேங்குது. அவங்கவங்க ஸ்டாண்ட் அவங்கவங்க எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஒண்ணுத்துல நீ பெஸ்ட்டா இருக்க, ஒண்ணுத்துல நான் பெஸ்ட்டா இருக்கேன். உனக்கு காம்படிட்டரா நான் இருக்கேன். இல்ல உன் உன் நீ ஆடுற கேம விட நான் பெஸ்ட்டா ஆடணும். அப்படின்னு ஒரு காம்படிஷன் அங்க இருந்துட்டே இருக்கு. ஆனா அது ஹெல்த்தியா தெரியல. கொஞ்சம் கசகசன்னு இருக்கு. கிளம்ப்ஸியா இருக்கு. ஒத்துக்கிறேன் நானு. ஆனா அந்த ஒரு என்ன சொல்றது? அந்த கேம் ஸ்பிரிட் பாய்ஸ் டீம்ல இல்லவே இல்ல. அது முத்துக்கிட்ட ஆப்வியஸா குடுத்துட்டு, பாய்ஸ் டீமுக்கு பின்னாடி அப்படியே ஃபுல்லா வந்து பாய்ஸ் டீம் பெஸ்ட்டு. கேர்ல்ஸ் டீம் கூட போட்டி போடும்போது பாய்ஸ் டீம் பெஸ்ட்டு அப்படின்னு. ஆனா அந்த பாய்ஸ் டீமுக்குள்ளேயே போட்டி வந்துச்சுனா தான், இவங்கள்ல யார் வந்து முத்து அளவுக்கு ஈக்குவலா இருக்காங்க, இல்ல முத்துக்கு டஃப் குடுக்குறாங்கன்னு தெரியும். நீங்க ஒரு வாட்டி வந்து அந்த நாமினேஷன் ப்ராசஸ அவங்க பண்ணோம், இவங்க பண்ணோங்கிறத விட, உள்ளுக்கே பண்ணுங்களேன். உள்ளுக்கே பண்ணுங்களேன். கேர்ல்ஸ்குள்ள கேர்ல்ஸே பண்ணுங்க. பாய்ஸ்குள்ள பாய்ஸே பண்ணுங்க. அப்ப இங்க இருக்க கோவமும் வெளில வரும். அங்க இருக்க கோவமும் வெளில வரும். நீங்க ஓப்பன் நாமினேஷன் வைக்கிறது இந்த சீசன்ல அந்த அளவுக்கு செட் ஆகல. நீங்க இப்படி உள்ளுக்கே பண்ற மாரி ஒரு நாமினேஷன் வைங்க. எப்படி இருந்தாலும் நீங்க வந்து ஒருத்தருக்கு தானே டைட்டில் குடுக்க போறீங்க. கேர்ல்ஸ்க்கு ஒருத்தர் கேர்ளுக்கு யாருக்கோ குடுப்பீங்க. இல்ல பாய்க்கு யாரோ குடுப்பீங்க. ஒருத்தர் தானே டைட்டில் வின்னரு. அப்படி இருக்கிற பட்சத்தில இந்த சைடு இருக்கவங்களும் பாதி வெளில தான் போய் ஆகணும். இந்த சைடு இருக்கவங்களும் வெளில தான் போய் ஆகணும். அப்ப அந்த நாமினேஷன் ப்ராசஸ யார வேணா பண்ணான்னு சொல்லாதீங்க. பாய்ஸ் டீம்க்குள்ளேயே பண்ணணும்னு வைங்க. கேர்ல்ஸ் டீம்க்குள்ளேயே பண்ணணும்னு வைங்க. ஒரு 4 வாரம் இது கன்டின்யூ பண்ணுங்க. அட்லீஸ்ட் 2 வாரம் பண்ணுங்க. அப்போ யாருக்கு மேல இருக்க கோவம் எல்லாம் வெளில வரும். அப்போ பார்க்கலாம். அப்போ வந்து எப்படி போகுது கேம் அப்படின்னு. அப்போ முத்து மேல யாருக்குமே கோவம் இல்லையா? அப்படிங்கிற மாரி நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? இதையும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம பின்னாடி காசிப் பேசுறாங்க அப்படிங்கிறத விட அது கூட கேம் ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கலாம். இந்த மார்க் பண்றவங்களலாம் ஒளிச்சு ஒளிச்சு வைக்கிறீங்கல்ல விஜய் டிவி. பின்னாடி மார்க் பண்றவங்க, இல்ல விஷால் செய்றது. இப்ப இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா, அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல பவித்ராவெல்லாம் அப்படியே குனிஞ்சுட்டே நடக்கிறதெல்லாம் ஜெஃப்ரி பேசுறாரு. ஏன் விஷாலும் பேசியிருக்காரு. ஜெஃப்ரி பேசினதாவது வெளில வந்துச்சு. விஷால் பேசினது வரவே இல்ல. அதுக்குன்னு நான் சாச்சனாவ கரெக்ட்டுன்னு சொல்லல. சாச்சனாவும், சௌந்தர்யாவும் வந்து ஜெஃப்ரிலாம் உள்ள மார்க் பண்ணும்போது, வெளிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு அத என்ஜாய் தான் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு அவங்க ராணியா இருக்கும்போது, அவங்கள முத்து மார்க் பண்ணத சாச்சனாவால அக்செப்ட் பண்ண முடியல. வந்து கொஸ்டின் பண்றாங்க.
ஓகேங்களா? மார்க் பண்ணாதீங்க. அது ஹர்ட்டிங்கா போற அளவுக்கு மார்க் பண்ணாதீங்க. நான் தனக்குன்னு வந்தா தான் சொல்லுவாங்க. தலைவலியோ, வயித்து வலியோ தனக்கு வந்தா தான் தெரியும். அந்த மாரி அந்த பொண்ணுக்கு இன்னைக்கு ஹர்ட் ஆயிருக்கு. அது முத்துவே பண்ணியிருந்தாலும் பாய்ஸ் டீம் கூட க்ளோஸா இருக்க ஜெஃப்ரி பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆயிடுச்சு. இத தான் மறுநாள் வச்சுட்டு அந்த பொண்ணு வந்து ஜெஃப்ரிக்கு 100 தோப்புக்கரணம் குடுத்துச்சு. பெர்சனல் அட்டாக் உள்ள போச்சு. அப்ப அந்த கோவத்த கொட்டுறது ஓகே தான். நான் வந்து அந்த பொண்ணு செஞ்ச தப்பு சரின்னு சொல்ல வரல. அந்த பொண்ணு செஞ்சது தப்பு தான். ஏன் ஜெஃப்ரி வாய் தொறக்கல? முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஏன் சொல்லல? இத ஆரம்பிச்சு விட்டதும் முத்து தான். மண்டே ஆரம்பத்திலேயே வந்து மஞ்சரி வந்து ஒரு ஜிம் டாஸ்க்க குடுத்து, முத்து வந்து முடியாதுன்னு சொல்லாம அத வீம்புக்குன்னா செஞ்சு, நம்ப வந்து பாய்ஸ் டீம்ல கேர்ள்ஸ் டீம் என்ன குடுத்தாலும் செய்யணும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. அப்பதான் இது வெளில தப்பா ப்ரொஜெக்ட் ஆகும். கேர்ள்ஸ் டீம் மேல ஒரு கோவம் வரும் ஆடியன்ஸ்க்கு. நம்ப பாவம்னு ஒரு சிம்பத்தி வரும். அப்படின்னு அந்த ப்ளேவ ஆரம்பிச்சு விட்டதே முத்து தான். இத ஜெஃப்ரி கரெக்ட்டா பண்ணாரு. ஏன் அவரு செய்யணும்? அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்யணும்னு உங்கள யாருமே சொல்லவே இல்லையே! ஏன் கேர்ள்ஸ் டீம் கூட இன்னைக்கு வந்து பாய்ஸ் டீம் கிட்ட அந்த கிங்டம் டாஸ்க்ல சௌந்தர்யா மாட்டுனப்போ, மஞ்சரி மாட்டுனப்போ, தர்ஷிகா மாட்டுனப்போ எங்களால செய்ய முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. எங்க நாட்ட விட்டு குடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல. அதுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சுல்ல. அப்ப நாங்க சொல்றது நீங்க எதுவுமே செய்ய மாட்றீங்கன்னு ஒரு ஆர்குமெண்ட் போச்சுல்ல. அப்படி போகட்டும் ஆர்குமெண்ட். அப்படி இருக்கிற பட்சத்தில நீங்க ஏன் ஜெஃப்ரி செஞ்சுட்டு கால வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொன்னீங்க. அந்த பொண்ணு பண்ணது தப்பு தான். நான் இல்லன்னு சொல்லல. அதுக்கு டிட் ஃபார் டேட்டா நீங்களும் பண்ணிட்டு அந்த பொண்ணு இப்போ வந்து அந்த அந்த பொண்ணு சொல்லுச்சு அதனால நான் செஞ்சேன் அப்படிங்கிற மாரி நீங்க ஒண்ணு பண்றீங்கல்ல. சரி அந்த பொண்ணு சொல்லுச்சுன்னு செஞ்சீங்க. ஓகேவா? இதே மாரி அந்த கோவத்த வந்து நீங்க பாய்ஸ் டீம்ல எல்லார் மேலயும் காட்டுறீங்களா? நான் கேட்கிறேன். பாய்ஸ் டீம்ல விஷால் மேலயும், அருண் மேலயும் உங்களுக்கு கோவம் இருக்கு. நீங்க வந்து அந்த ஸ்கூல் டாஸ்க்ல வார்டனா இருக்கும்போது, விஷாலோ இல்ல அருணோ அருண் வந்து வைஸ் பிரின்சிபல். அவர விட்டுடுங்க. விஷால் நெனைக்கிறேன். விஷாலோ இன்னும் ஒருத்தர் யாரோ இல்ல தீபக்கோ யாரோ வந்து உங்கள வாடா போடான்னு தான் பேசுறாங்க. வார்டன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இல்ல. பிடி டீச்சர்ன்னு ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு குடுக்கல. அப்படின்னு போய் ஜெஃப்ரி வைஸ் பிரின்சிபல் கிட்ட 5 வாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அவங்க வந்து நீங்க அதுக்கு ஆக்ஷன் எடுங்க. ஆனா வைஸ் பிரின்சிபல் வெறும் தீபக், ஜாக்லின் பஞ்சாயத்து மட்டும் தான் எடுத்தாரு. சிவகுமார் பஞ்சாயத்தே எடுக்கல. சிவகுமார் வெஸ் தீபக்னு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் போய் பாருங்க. அது பஞ்சாயத்தே எடுக்கல. அதே மாரி ஜெஃப்ரி யார சொன்னாரோ, யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாரோ, அது விஷாலா யாருன்னு தெரியல. ஸ்டூடெண்ட்டா இருந்த யாரோ தான். விஷாலா, தீபா அதுவும் தீபாக்கான்னு எனக்கு தெரியல. அப்போ அவர் மேலயும் வந்து வைஸ் பிரின்சிபல் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அப்போ ஜெஃப்ரி ஏதோ ஒரு இடத்துல அந்த டாஸ்க் முடிஞ்ச அப்புறம் சௌந்தர்யா கிட்டயோ, இன்னும் யார்கிட்டயோ வந்து பேசுறாரு. இந்த மாரி எங்க டீம்லயே வந்து அருண் வந்து ஜால்ரா போடுறது விஷால், விஷால் ஜால்ரா போடுறது அருண் இந்த டீமுக்குள்ளேயே தான் பண்ணிக்கிறாங்களே தவிர, ஒரு ஒப்பீனியன் எல்லாரும் சேர்ந்துலாம் எடுக்கறதில்ல. இவங்களுக்கு இவங்க, அவங்களுக்கு அவங்கன்ற மாரி ஒரு ஃபேவரட்டிசம் இருக்க தான் செய்யுது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், நான் பாய்ஸ் டீம்க்குள்ள இருக்கேன். அதனால என்னால அது எதுவும் கேள்வி கேட்க முடியல. அங்க பாய்ஸ் டீம்ம விட்டு குடுக்கவும் முடியல. என் டீம்க்குள்ள இருக்க ஆளையே என்னால விட்டு குடுக்க முடியல, பேச முடியல. அதனால வெளில வந்து புலம்பிட்டு இருக்கேன். இதே நான் ஆப்போசிட் டீமா இருந்தா அவங்கள நான் கார்னர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இவ்ளோ கோவம் உங்களுக்கு இருக்குல்ல ஜெஃப்ரி. அப்ப வந்து நீங்க என்ன பண்ணணும்? அதே விஷால் கூட சேர்ந்து தான் நீங்க டாஸ்க்ல வந்து இன்னைக்கு வந்து மஞ்சரிய வந்து அவங்க வந்து அந்த சேர் எல்லாம் எடுத்துட்டு பண்றாங்க இல்லைங்களா? எல்லாரும் அந்த என்ன சொல்றது பாய்ஸ் டீம்ல இருக்க அந்த சேர் எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள கேர்ள்ஸ் டீம் வந்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. உள்ள பிக் பாஸ் வந்து டாஸ்க் குடுக்கும்போது. அவங்க வந்து அவங்க பண்ணாங்களா நம்மளும் பண்ணலான்னா, விஷாலும் ஜெஃப்ரியும் தான் நின்னுட்டு, "ச்சே தலைவி தலைவி போய் இப்படி பண்ணுவாங்களா? அது தலைவியா? ச்சே" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தை விடுறாரு. அது தப்பு தானே? அன்னைக்கு அந்த தலைவிக்கான அந்த பேட்ஜ வந்து நீங்க தானே டீசென்ட்டா அவங்களுக்கு வந்து ஸ்கோர் பண்ணி குடுத்தீங்க. இப்ப அதே தலைவிய நீங்க இப்படி சொல்லலாமா? ஓகே நீங்க அந்த நாட்டோட பிரஜை. நீங்க அதுக்குள்ள இருக்கீங்க ஓகே. ஆனா ஜாக்லின் வந்து ஸ்பையா இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். அப்ப ஜாக்லின விட்டு ட்ரிகர் பண்ண வச்சு அங்க ஒரு குட்டி கலாட்டா நீங்க பண்ணிடுறீங்க. நீங்க டாஸ்க்க தான் விளையாடுனீங்கன்னே வச்சுக்கலாம். ஆனா சாச்சனா மேல உங்களுக்கு கோவம் இல்ல? சாச்சனா மேல வெஞ்சன்ஸ் இல்ல உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு சாச்சனாக்கு நீங்க வந்து என்ன சொல்றது? ட்ரெஸ் பண்ணேன், எல்லாம் பண்ணேன், ரெடி பண்ணியிருக்கீங்க, அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அந்த பொண்ணுக்கு ராணி ரோல் குடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து பணியாள் ரோல் குடுத்துட்டாங்கன்னு உள்ள உங்களுக்கு ஒண்ணு இருக்குல்ல. அத காட்டுற விதமா தானே அந்த பொண்ண மார்க் பண்ணிட்டே இருந்திருக்கீங்க நேத்து. அதனால தான் அந்த பொண்ணு நேத்து டென்ஷன் ஆயி கத்திடுச்சு. அப்படி பண்றாரு, செய்றாரு. அதனால தான் நாங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க வந்து யார் பண்ணாங்க 2 பேருமே பண்ணாங்க தான். நான் இல்லன்னே சொல்லல. சாச்சனாவும் பண்ணாங்க, மஞ்சூரியும் கன்ஃப்யூஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஜெஃப்ரிக்கும் வந்து அது ஹர்ட் ஆச்சு. அப்புறம் விஷாலும் பவித்ராவ மார்க் பண்ணாங்க. அது பவித்ராக்கும் ஹர்ட் ஆச்சு. அத தான் சாச்சனாவும் கேட்டாங்க. அப்புறம் ஜெஃப்ரிக்கு வந்து சாச்சனா பண்ணது தப்புன்னு ஜாக்லின் பேசுனாங்க, அன்ஷிதா பேசுனாங்க, தர்ஷிகா பேசுனாங்க, அட்வைஸ் பண்ணாங்க. அதுவும் நடந்துச்சு. ஸோ 2 பக்கமும் நடந்து தான் இருக்கு. ஆனா நீங்க கேர்ல்ஸ் டீம்ம மட்டும் கார்னர் பண்ணிட்டு, பாய்ஸ் டீம் நியாயமா வின் பண்ணாங்கன்னு இத சொல்லாதீங்க. அதுதான் நான் சொல்றேன். 2 பக்கமுமே பெர்சனல் அட்டாக் நடந்துச்சு. 2 பக்கமுமே ஹர்ட்டிங்ஸ் நடந்துச்சு. அதிலயும் முத்து வந்து நடுவுல பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் பேசுறவரு. அவரு வந்து அன்னைக்கு இது என்னது மஞ்சரி வந்து அந்த ஜிம் டாஸ்க் குடுக்கும்போது அவ்ளோ ரூல்ஸ் பேசினார்ல. நான் ரூல்ஸ் ஃபாலோ பண்றேன். நீங்களே வந்து சொன்னாலும் சொன்னத நான் செஞ்சுருவேன் அப்படி இப்படின்னு. இப்போ அந்த கிச்சன் டாஸ்க் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு, கிச்சன்ல வந்து நீங்க வந்து சமைக்க வரணும்னா இந்த டாஸ்க் பண்ணிட்டு வரணும். அப்படி இப்படின்ற மாரி ஸ்டார்ட்டிங்ல கேர்ல்ஸ் போட்டாங்கல்ல ரூல்ஸ். அப்பயே ஜெஃப்ரி தான் கிச்சன்ல இருக்காரு. இந்த வாரம் ஃபுல்லா சமைக்க. ஜெஃப்ரியும், முத்துவும் தான். அப்போ வந்து ஜெஃப்ரி வந்து காலையில ஏதோ டாஸ்க் பண்ணிட்டு சமைக்க வந்திருக்காரு. இது மண்டேவோ, டியூஸ்டே 2 நாள் முன்னாடி நடந்துச்சு. பண்ண வந்திருக்க பட்சத்தில நடுவுல மறுபடியும் குளிக்கிறதுக்கு போயிட்டார் போல ஜெஃப்ரி. திருப்பி உள்ள வரும்போது பர்மிஷன் கேட்காம வந்து சமைச்சிட்டாரு. அங்க கிச்சன் இன்சார்ஜா இருக்க சாச்சனா கேட்டிருக்காங்க. "நீ என்ன திருப்பி வந்துட்ட டாஸ்க் பண்ணிட்டு தானே வரணும்." அப்படின்னும்போது, அப்போ ஜெஃப்ரியும், சாச்சனாவும் பேசணும்.
ரைட்டா? அப்ப அந்த இடத்துல மஞ்சரி வந்துட்டா. என்னன்னு சொல்லி மஞ்சரி கேட்க வந்துட்டாங்க. மஞ்சரி வந்தோனே முத்து வந்துட்டாரு இந்த சைடு. ஸோ ஜெஃப்ரியும் சாச்சனாவும் பேசுறது போய் மஞ்சரியும் முத்துவும் தான் பேசுற மாரி ஆயிடுச்சு. அப்போ வந்து சாச்சனா சொல்றாங்க, "இல்ல அவர் டாஸ்க் பண்ணியாச்சு. ஆனா வந்து திருப்பி வெளில போயிட்டாரு. இப்போ குளிச்சுட்டு வந்தாரு. வந்தோனே திருப்பி டாஸ்க் பண்ணிட்டு தானே உள்ள வரணும் ஜெஃப்ரி" அப்படின்னு சொல்லி சாச்சனா கேட்கும்போது, "ஆமா அப்படிதான் வரணும்" அப்படின்ற மாரி மஞ்சரி சொல்றாங்க. அப்போ முத்து என்ன சொல்றாருன்னா, "அதான் ஆல்ரெடி பண்ணிட்டு தானே போனாருன்னா, நீங்க பண்ணிட்டு நேச்சர் காலா இருந்தா மட்டும் போலாம். மத்தபடி குளிக்கிறதுங்கிறது உங்களோட பெர்சனல். அத நீங்க அப்புறம் கூட பண்ணிக்கலாம். நீங்க அப்ப நீங்க மதியானம் டாஸ்க் பண்ணிட்டு நைட் வந்து சமைப்பீங்களா? அது சரியா வராது. நீங்க டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா, அங்க இருந்து சமைச்சிடணும். இல்லன்னா நீங்க போயிட்டீங்கன்னா, திருப்பி வரும்போது டாஸ்க் பண்ணணும்னு சொல்றாங்க. இது அந்த இடத்துல ஆர்குமென்ட் இதுக்காக தான் சாச்சனா வந்து அந்த பேட்ஜ வந்து மஞ்சரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா? பட் ஆனா அது வந்து அது பேசியே பண்ணியிருக்கலாம். பேட்ஜ் எடுக்கிற அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. ஆனா அவங்களுக்கு எடுக்கணும், ஏதோ ஒண்ணு பண்ணணுன்றதுனால அந்த ரிவெஞ்ச அவங்க காட்டுனாங்க. கேர்ல்ஸ் டீம் கிட்ட. ஏன்னா அவங்களுக்கும் மஞ்சரி கேப்டன் ஆனது புடிக்கல. கேர்ல்ஸ் டீமுக்குமே ஃபுல்லா புடிக்கலங்க மஞ்சரிய. அது ஒண்ணு போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது பண்ணாங்க. இப்போ இவ்ளோ ஒரு அன்னைக்கே சொல்லியாச்சு மஞ்சரி கிளியரா, நீங்க ஒரு வாட்டி டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா, அங்க இருந்து அந்த சமையல முடிச்சுட்டு தான் போகணும். இல்ல வெளில போயிட்டு திருப்பி உள்ள வரீங்கன்னா, டாஸ்க் பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு இந்த கிங்டம் டாஸ்க்லயே நடுவுல முத்து அத பண்ணாரு. வந்து சமைக்க வரும்போது, அப்போ வந்து நான் அப்பயே டாஸ்க் பண்ணிட்டு மஞ்சரி கேட்குறாங்க. "எப்படி நீங்க உள்ள வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல யார்ட்ட கேட்டீங்களான்னா, யார்கிட்டயும் கேட்கல. "அப்ப ஏன் கேட்கல?" கேட்கணும்னா, முன்னாடியே கேட்டுட்டு போயிட்டேன். அப்போ போயிட்டு தான் நீங்க வெளில போயிட்டீங்களா? அப்ப திருப்பி வந்தா கேட்டு வரணும்னு உங்களுக்கு என்ன 10 வாட்டி ரூல்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்களா? அதுவும் முத்துக்கு தெரியாத ரூல்ஸா? நான் கேட்குறேன். மத்ததெல்லாம் நல்லா தெளிவா பேசுறவருக்கு, அப்போ மஞ்சரி வந்து திருப்பி திருப்பி அவங்கள கார்னர் பண்ணி அவங்கள பதில் சொல்ல வச்சு, ஆல்ரெடி அவங்க கன்ஃப்யூஸ்டா இருக்காங்க. இதுல ஜாக்லினும் ஒரு கேள்வி கேட்குறாங்க. தண்ணி டாஸ்க்குக்கு வந்து இந்த 2 நாளா யாருமே என்கிட்ட பர்மிஷன் கேட்காம இஷ்டத்துக்கு வந்து தண்ணி எடுத்துட்டு போறாங்க. இப்ப இது டாஸ்க்குள்ள வராதா? அந்த டாஸ்க் பண்ணும்போது அந்த ரூல்ஸ்க்குள்ள வராதா? அப்படின்னு கேட்கும்போது, மஞ்சரி இன்னும் ஃபர்ஸ்ட் வந்து இல்ல இது டாஸ்க் பண்ணும்போது நம்ம அது வந்து வெறும் அந்த நாட்டோட பார்டர் தான் கணக்கு வச்சுக்கணும். லைனா நம்ம கணக்கு வச்சுக்கிட்டோம்னா கன்ஃப்யூஸ் ஆகும். வேணாம் கேட்க வேண்டாம். அப்படியே இருக்கட்டும் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி இந்த 2 நாளைக்கு மட்டும் தான் அதுக்கப்புறம் பண்ணலாம். அப்படின்ற மாரி இது அவங்களுக்குள்ளே கன்ஃப்யூஷன். இத பிக் பாஸ் தான் கிளியர் பண்ணியிருக்கணும். இல்ல இவங்க பிக் பாஸ் கிட்ட கிளியர் பண்ணியிருக்கணும். போன வாரம் பாய்ஸ் எப்படி அங்க ஃபாலோ பண்ணாங்கன்னு நம்மளுக்கு ஃபுல்லா தெரியாது. 24/7ல வந்து எந்த அளவுக்கு அத காட்டுனாங்கன்னு 1 ஹார்ல நம்மளுக்கு பெருசா காட்டல. அப்போ இந்த வாரம் அத அப்படிதான் ஃபாலோ பண்ணோங்கிற மாரி கேர்ல்ஸ் டீம் கேட்டு கிளியர் பண்ணியிருக்கணும். இல்ல பிக் பாஸாவது கிளியர் பண்ணியிருக்கணும். அவர் ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணி விட்டாரு கேர்ல்ஸ் டீம. மஞ்சரியும் கேப்டனா இருக்கணுமா? படைத்தளபதியா இருக்கணுமா? 2மேவா இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில இந்த தண்ணி டாஸ்க்லாம் அதுக்குள்ள வருமா? பிரஜையா வந்து ஜாக்லின் வெளியில இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க எப்படி தண்ணி டாஸ்க் யாராவது தண்ணி குடுக்க வந்தா டாஸ்க் குடுப்பாங்க? இல்ல இவங்க இஷ்டத்துக்கு உள்ள வந்து கிச்சன்ல பண்ணலான்னா, அப்புறம் இந்த வாரம் அவங்களுக்கு பவர் குடுத்து என்ன பிரயோஜனம்? ஒண்ணு பிக் பாஸே இதுல நடுவுல ரொம்பவே கன்ஃப்யூஸ் பண்ணி தான் குடுக்குறாரு. இந்த கன்ஃப்யூஷனுக்கு நடுவுல கேர்ல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்டடி இல்லாம தான் அந்த கேம் ஆடுற மாரி எனக்கு தோணுச்சு. ஆனா பாய்ஸ் அடிச்சே ஆடுறாங்க. தப்போ சரியோ அடிச்சே ஆடுறாங்க. தப்புனாலும் வந்து அத ஃபேஸ் பண்ணிக்கலாம். சரின்னா நம்மளுக்கு நம்ம வந்து சரியா சைலன்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாரி. ஏன்னா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுச்சு இந்த 6 வாரத்தில வீக்கெண்ட்ல ஹோஸ்ட் பண்ற அந்த ப்ரோகிராம்ல வந்து எந்த சைட் போகுது கேமு, எத நோக்கி போகுது, பாய்ஸ் என்ன பண்ணாலும் சரி, தப்பே பண்ணாதவங்களும் நிக்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. தப்பு பண்ணவங்களும் சைலன்ட்டா விட்டுர்றாங்க. ஏன் நீங்க விஷால கேள்வி கேட்கலல்ல? தீபக்க கேள்வி கேட்கலல்ல? பின்னாடி வந்து ஜெஃப்ரி மார்க் பண்ணாரு சௌந்தர்யாவ. அப்ப நீங்க கேள்வி கேட்கலல்ல? ஜாக்லின் அந்த பாட்டுல கேட்டத மட்டும் தானே நீங்க கேள்வி கேட்டீங்க? நைட்ல 24/7 லைட் ஆஃப் பண்ணப்புறம் பண்ணதெல்லாம் நீங்க கேட்கலல்ல? அப்ப அங்க ஜெஃப்ரி மார்க் பண்ணதோ, விஷால் மார்க் பண்ணதோ, அங்க தீபக் இருந்ததோ, முத்து இருந்ததோ, உள்ள இருந்த எல்லாருக்குமே தெரியும் தானே? பாய்ஸ் டீம்ல. கேர்ல்ஸ் டீம்ல சாச்சனாக்கு மட்டும் தெரியும்னு வச்சுக்கலாம். அன்ஷிதாக்கு மட்டும் தெரியும்னு வச்சுக்கலாம். ஆனா பாய்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும் தானே? ஆனா அவங்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குடுக்க மாட்றாங்களே! நீங்களும் ஹோஸ்ட்டும் அத வெளிய காட்ட மாட்றீங்களே ஆடியன்ஸ்க்கு. அப்போ வோட்டிங் எப்படி ப்ராப்பரா இருக்கும்? அப்ப நீங்க 1 ஹவர் ஷோல ஒண்ணு காட்டிட்டு 24/7ல ஒண்ணு போகுதுன்னா, வோட்டிங் வந்து எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபேரான வோட்டிங்கா உங்களுக்கு வந்து ஜனங்க பண்ண முடியும்னு நீங்க நெனைக்கிறீங்க? அப்ப நீங்க 1 ஹவர்ல யார கரெக்ட்டா காட்டணும், யார தப்பா காட்டணும்னு ஒண்ணு காட்டுறீங்கன்னா, அப்ப அது ஃபேரான வோட்டிங் ப்ராசஸா எப்படி இருக்கும்? புரியல எனக்கு. அப்போ வந்து நீங்க பாய்ஸ் சைடு ஒன் சைடுக்கு தான் இந்த கேம கொண்டு போவீங்கன்னா, அதே மாரி எவிக்ஷன் வந்து திடீர்னு வந்து நீங்க வச்சுக்குவீங்க, இல்லன்னு சொல்லிடுவீங்க. நாங்க 1 வாரம் ஃபுல்லா ஓட்டு போடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க வந்து திடீர்னு வந்து உள்ள என்எஃப்பி குடுத்துருவீங்க. அதுக்கப்புறம் திடீர்னு எலிமினேஷனே இல்லன்னும் சொல்லிருவீங்க. அப்போ ஓட்டு போடுற ஜனங்க என்ன முட்டாளா? இப்ப கேர்ல்ஸ் டீமுக்கு வந்து அ ப அந்த ஸ்ட்ரிங் குடுத்ததுல நான் பேசியிருப்பேன். அருண்க்கு 5 குடுத்து, மஞ்சரிக்கு 3 குடுத்தது. இப்ப அந்த டென்ஷன்ல தான் இந்த கிங்டம் டாஸ்க் ஃபுல்லா அவங்க ஒழுங்காவே ஆடல மஞ்சரி. அவங்க கேர்ல்ஸ் ஸ்கோரே பண்ணல இதுல. அவங்க வந்து ரொம்ப கன்ஃப்யூஸ்க்கு போயிட்டாங்க. இதுல ஒரு இடத்துல வந்து நம்மளுக்கு காட்டல. மார்னிங் ஆக்டிவிட்டில ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. இத பத்தி நான் நெக்ஸ்ட் வீடியோல பேசுறேன். அவங்க இத பெர்சனலா சொல்றத வச்சே பார்க்க முடியுது. ஜாக்லின் டவுன் ஆயிட்டாங்கன்னு. அப்போ அவ்வளோ ஸ்ட்ராங் பிளேயரான ஜாக்லினையும் நீங்க டவுன் பண்ணிடுவீங்கன்னா, 2 வாரம் வந்த மஞ்சரிய நீங்க இன்னுமே ஸ்ட்ராங்கா அடிச்சு டவுன் பண்ணிட்டீங்க. இப்ப இன்னைக்கு இந்த வாரம் டாஸ்க்ல. அதுக்கப்புறம் எந்த கேர்ல்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா வந்து கேம் ஆடுவாங்க? ஈக்குவல் டஃப் குடுப்பாங்க பாய்ஸ்க்கு. அப்போ ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத இடத்துல, ஈக்குவலா டஃப் குடுக்கவே யோசிக்கிற இடத்துல, அந்த கேம் எப்படி நீங்க ஈக்குவலா கொண்டு போவீங்க? ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவீங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் கைஸ். தேங்க் யூ.